ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே குக் பியல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். நம்ம சேனல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் டே குக் ஒன் ஷாட் பார்க்க போறோம்ல. டே குக் ஒன் ஷாட் நேம் நாட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட் இருக்கு இல்லையா, இது ஒரு படத்துல இருந்து நான் எடுத்து வச்சிருக்க சீன்ஸ். இந்த படம் தானே வச்சுக்கோங்களேன், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த ஒன் ஷாட் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு என்ன படங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ டே குக் வேர்ல்டுக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனில் 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கானுங்களா. அப்போ அதில் ஒருத்தன் கூப்பிட்றான், டேய் அங்கே பாருண்டா அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றாங்களா. அங்கே இருக்க பையனுக்கு கோவம் வருது, ஏன்டா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம வீ இருக்கார் இல்லையா, அவரு தான். இவங்க வேற எங்கேயும் வரல, காலேஜுக்கு முன்னாடி தான் நின்று பார்த்துட்ருக்காங்க. அது என்ன, நம்ம வீயால் இங்கே பாருண்டா இந்த வீ அடங்கவே மாட்டிக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்களா. அதுக்கு பக்கத்தில் இருக்க பர்சன், இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வீ இருக்கார் இல்லையா, போகிற வர பொண்ணுங்க கிட்டலாம் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி போகிற வர எல்லா பொண்ணுங்களையும் டீஸ் பண்ணிட்டு இருக்காரா. அப்போ அங்கே இருக்க பொண்ணுங்களாம் வீயை பிடிக்காமலா இருக்கும். ஸோ வராங்களா, எல்லா பொண்ணுங்களும் வீயை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. பட் இதை பார்த்துட்டு இருந்த அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் செம்மையும் கோவம் வருது. என்னடா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் அவ்வளோவா கோவம் இல்லை, இது இன்னொரு பர்சனுக்கு செம்மையும் கோவம் வருது. நம்ம எந்த போகலாம் வாடா அப்படிங்கும்போது இதை வீ பார்த்துட்டு நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீஎம்ஏ அங்கேருந்து கிளம்புறாங்களா. டே என்னடா ஏன்டா அப்படின்னு விட்டு போகிறீங்க அப்படின்றாங்களா. ஓ உனக்கு அதானே முக்கியம், அதை போய் பாரு அப்படின்ற மாதிரி அந்த போய் சொல்கிறேன்னா. அதுக்கு வீ, ஜேகே ஏன்டா இப்படி கோச்சிக்கிற அப்படின்றாங்களா. ஓ உங்களுக்கு நாங்கள் இப்போ தான் கண்ணுக்கு தெரியுறோமா வீட்டு போகிறாங்களா. அப்போ நம்ம வீ இருக்கார் இல்லையா, அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு மொத்தம் 2 ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க சின்ன வயசுலேருந்தே என் கூட இருக்கானுங்க. இதில் என்னோட ரொம்ப ஃபேவரட்னு வச்சுக்கோங்களேன், இதோ இவன் தான், இந்த ஜேகே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், எனக்கு அவ்வளோ பிடிக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலேயும் பக்கத்தில் ஃப்ரெண்ட் மேலேயும் கையை போட்டு 3 பேர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ கூட போகிற ஒரு பொண்ணுங்களா சும்மா இல்லை, எல்லாத்தையும் ஒம்பளத்துட்டே போகிறாரு. இது நம்ம ஜேகேக்கு லைட்டாக கோவம் வருது. இப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து நம்ம வீயோட வீட்டுக்கு போகிறாங்களா. அங்கே நம்ம வீக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஓடி வந்து அண்ணா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே சைட்லேயே நம்ம ஜேகே பார்க்குறாங்களா. அந்த பொண்ணு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம ஜேகே இருக்கார்ல, இவரை நம்ம வீயோட சிஸ்டர் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீ இருக்கா இல்லையா, அவன் சிஸ்டர் கூட விளையாடிட்டு இந்த மாதிரிலாம் ஜாலியாக இருக்காங்க. தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டேக்கு கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லாமலே ஊருக்கு போயிடுறாங்க. இதனால் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க இல்லையா, எப்படிடா இவன் சொல்லாமல் ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது, அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க சித்தப்பாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. சரிடா நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாது, நம்ம போய் அவனை இழுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே 2 பேரும் கிளம்பி போகிறாங்களா. அங்கே போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு டேக்குக்கு 2 பேரும் அங்கே படுத்திருக்க ஒருத்தரை தூக்கிடுறாங்க. அப்படியே போர்வே சுற்றிட்டு நம்ம டேக்குக்கு இருக்காங்க இல்லையா, வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இவன் எப்படி நம்ம கிட்ட சொல்லாமல் போகலாம், இவனை அடி வெளுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடி வெளுத்துட்டு இருக்காங்களா. அவர் கத்துறாரு, விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் இப்படி தூக்கிட்டு போகிறத அந்த சித்தப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க பார்த்துடுறாங்க. சித்தப்பா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்குக்கோட ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்களா. அதுக்கு இப்போதான் 2 ரவுடி பசனுங்க கடத்திட்டு போனாங்க பாஸ் அப்படின்றாங்களா. என்னடா சொல்கிற, ஆமாம் ஆமாம் சீக்கிரம் வாங்க, கண்டுபிடிக்கலன்னா அவங்க கொண்டு போடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து போகிறாங்களா. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்துடுறாரு. டேக்குக்குமே பார்க்குறாங்க, டேய் நீ இங்கே இருக்கனா, அப்போ இது யாருடா அப்படின்னு கேட்குறாங்களா. டேய் அதே சித்தப்பாடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, நீ ஏன்டா சொல்லாமல் வந்த அப்படின்னு கேட்குறாங்களா. அது வந்து நான் அப்புறம் சொல்கிறேன்டா, நீ சொல்லு. இல்லை நீங்கள் இப்போ போங்க, நீங்கள் போய் அங்கே ஒளிஞ்சிக்கங்க, நான் என் சித்தப்பா கிட்ட எப்படியாவது பேசி சமாளித்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றாங்களா. சரி சரின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் போகாமல் நின்றுட்டே இருக்கானுங்க. இப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லவோ தென் 2 பேருமே கிளம்பிடுறாங்களா. இப்போ கரெக்டாக அந்த ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுமே வராங்க. நம்ம சித்தப்பா நினச்சிக்கிறாரு, இவன் தான் அதான் டேக்குக்கோட ஃப்ரெண்டு தான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு, ஏன்டா என்னை கொல்ல பார்க்குற, அவனை வளர்த்ததுக்கு இப்படி தான் என்னை கொல்ல பார்ப்பியா அப்படின்றாங்களா. சித்தப்பா நான் ஒன்றும் பண்ணல அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க, பாஸ் உங்களை கடத்திட்டு போனது இவன் கிடையாது, 2 கிட்னாப்பர்ஸ் அப்படின்றாங்களா. என்னது அப்படின்றாங்களா. என்ன கொலை பண்ண எப்படியெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றாங்களா. ஆமாப்பா சீக்கிரம் வாங்க, நம்ம அவங்க போய் கண்டுபிடிப்போம், இல்லைனா போயிடுவானுங்க அப்படின்றாங்களா. டேய் உனக்கு வேலையே இதாண்டா, அவனுங்களை கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்களா.
எங்கடா பொண்ணானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தப்பா கேட்குறாரு. அதுக்கு நம்ம சித்தப்பா கடையில் ஒர்க் பண்ணுறாங்களே அவங்க சொல்கிறாங்க, இங்கே தான் பாஸ் இருந்தானுங்க ஆனால் காணா போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. பார்த்தா அந்த 2 பேரும் அங்கே நின்றுட்டுருக்கானுங்க. பாஸ் பாஸ் தான் இவனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்களா. பட் நம்ம டேக்குக்கு இருக்காங்க இல்லையா, இந்த சைடாக வந்துட்டு என்னடாச்சு என்ன ப்ராப்ளம் கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லைடா, நீங்கள் தான் எங்கள் சித்தப்பாவை தூக்குனீங்கன்னு தெரியாமல் உங்களை துரத்துறதுக்கு தாண்டா என்ன இந்த இதை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற? ஆமாண்டா, நீ எப்படியாவது நம்ம அவனை போட்டுறோம், இல்லைன்னா சித்தப்பா கிட்ட மாட்டிப்போம் அப்படின்றாங்களா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ கரெக்டாக சித்தப்பா பார்த்துடுறாரு. என்ன யார் இவனுங்க அப்படின்றாங்களா. சித்தப்பா இந்த இவனுங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு ஃப்ரீயாகவே இவனுங்க வேலை செஞ்சு கொடுப்பாங்க. எனது ஃப்ரீயா வேலையா? அப்போனா எனக்கு ஓகே தான். சரி, உங்களோட வேலையே அந்த கிட்னாப்பர்ஸை கண்டுபிடிக்கணும்டா அப்படின்றாங்களா. ஓகே சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பின்னாடி வராங்களா. அவன் முன்னாடி பார்த்துட்றான். டக்குன்னு இவங்க 2 பேரும் அடிச்சிடுறாங்க. அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறானா. ஏன்டா இவனை அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து இல்லை, இவன் பார்க்க திருட மாதிரியே இருந்தான் பாருங்க, அதெல்லாம் போத்திட்டு இருக்கான். அப்போ என்ன நினைக்கிறது, இவன் திருட இல்லைடா, இவன் என்னோட இதில் ஒர்க் பண்ணுறவன் அப்படின்றாங்களா. எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்களா. ஐயோ, இவன் வரை எழுந்துட்டானா அவ்வளோதான்டா, நம்மளை காட்டி கொடுத்துருவான் அப்படிங்கும்போது கரெக்டாக அவன் எழுந்திருக்கிறான். ஃபுல்லாக மறந்துட்டான். ஆமா, நீங்க யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கானா. நம்ம டேக்குக்கு 2 பேத்துக்கும் சந்தோஷமாகிருது. அப்பாடி இவன் ஒரு வழியா மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லுமே மறந்து போயிட்டான். சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கான். தென் இப்போ 2 பேரும் வராங்களா. அந்த சித்தப்பா இருக்காளே அவர்கிட்ட, சரி நாங்க இங்க என்ன ஒர்க் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுவா, உங்களோட இந்த குரங்கு சேட்டுலாம் இருக்கு இல்லையா, அதை கட்டி வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேனோ அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம என்னாலலாம் கண்டிப்பாக இங்கே இருக்க முடியாதுடா அப்படின்றாங்களா. டேய் இருடா, நம்ம வந்துட்டோம், நம்ம பாட்டுக்கு பாதிலே போனால் சித்தப்பா என்ன நினைப்பாரு. டேய் நீ அவர் சித்தப்பா நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டுமே வராங்களா. என்னடா ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. ஆமாம், என்ன அவங்க சித்தப்பா ஏதோ ஒர்க்குன்னு சொன்னார், என்ன ஒர்க்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது வந்து தோ இங்கே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, சித்தப்பா ரொம்ப பெரிய பணக்காரரு. ஸோ இப்போ நம்ம டேக்குக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே இப்போ நம்ம என்ன பண்ணும்போது, அதுவா என் சித்தப்பா வீட்டுக்கு தாண்டா போகிறோம். எங்கள் சித்தப்பா இருக்கார் இல்லையா, ரொம்ப பெரிய பணக்காரரு. ஸோ அவரோட ரிலேஷனுக்கு மேரேஜ், அதனால் அந்த வீட்டில் தான் மேரேஜ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஸோ டெக்கரேஷன்லாம் பண்ணணும். எங்கள் சித்தப்பா எப்படியும் பண்ண மாட்டார், நம்மளை தான் வேலை வாங்குவார். அதுக்காக தாண்டா அப்படின்றாங்களா. என்னது, நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா அப்படின்றாங்க. ஆமாம், நம்ம தான் எல்லா வேலையும் பார்த்தாகணும், ஸோ வந்துருங்க அப்படின்றாங்களா. சரிடா சரிடா அப்படின்றாங்களா. பட் நம்ம வந்துட்டு என்னால் முடியாது அப்படின்றாங்களா. வாடா இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, ஹெல்ப் தானே பண்ணிட்டு போவோம் அப்படின்றாங்களா. நான் ஏன்டா இதை பண்ணணும், சரி வாடா என்னோடய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இழுத்துட்டு போகிறாங்க. தென் எல்லாருமே இந்த வீட்டுக்கு போகிறாங்களா. செம்ம பெருசாக இருக்குது அந்த வீடே பார்க்க. சித்தப்பா சொல்கிறாரு, இங்கே இருக்க எல்லாத்தையுமே ஒழுங்காக கரெக்டாக பண்ணணும், அப்படி கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு உங்களை அவ்வளோதான் வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்றாங்களா. ஆமாம், இது ஒரு வேலை, நம்ம ஃப்ரீயாக பார்க்குறோம், இவனுங்களுக்கு இன்னும் வேறு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காரு. தென் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்காங்களா. என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்காரு அந்த வீட்டை. அந்த வீட்டில் நம்ம சித்தப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரிலேஷன்லாம் இருப்பாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை நம்ம பார்க்குறாரு. என்னடா ஒரு பொண்ணு இருக்கேன்னு சொல்லிட்டு. தென் அந்த பொண்ணோட ரூம் வழியாக அப்படியே விண்டோ வழியாக ஏறி பார்க்குறாங்களா. அந்த பொண்ணு பார்க்குது, இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நம்ம ஜேகே இதை பார்த்துட்டே இருக்காரு, இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்துறாங்களா. சரி சரி, என்னோட ஃப்ரெண்டு கூப்பிடுறான், நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுறாரு. அந்த பொண்ணு வியவே பார்த்துட்டு இருக்கு. அதான் விய பிடிச்சி போயிருதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, வந்து கேட்குறாங்க, என்னடா உங்கள் வீட்டில் இப்படிலாம் ரிலேஷன் இருப்பாங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்றாங்களா. அதை ஏன்டா கேட்குற, நானே எனக்கே தெரியாதா, என் சித்தப்பா தாண்டா அப்படி கூப்பிட்டு வந்திருக்காரு, ஃபஸ்ட் டைம் நானே இங்கே வந்திருக்கேன். சரி விடுவா, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்களா. இந்த டைமில் டேடி ஒரு நிமிஷம் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தப்பா இருக்கா இல்லையா, அவர் தான் சொல்கிறாரு. எதுக்கடா இப்போ நிறுத்த சொல்கிறாரு இவர். அதுவா, தோ இந்த இடத்துலையே ரொம்ப பணக்கார ஒருத்தவங்க வரப்போகிறாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க ஆல்ரெடி இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு இங்கே வரப்போகுது அப்படின்றாங்களா. அப்போ கரெக்டாக இவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சொல்கிறாரு, டேய் இங்கே வேலை ரொம்ப இருக்குடா, என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகிட்ட சொல்கிறாங்களா. டேய் என்னடா பாதி தூரம் வந்துட்டோம், இதுக்குள்ளே போகணுன்னு சொல்கிற, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க அந்த பொண்ணை. கரெக்டாக உள்ளேருந்து ஒரு ஆண்டி இறங்கி வராங்களா.
டேய் இதவாடா சொன்னாங்க, நான் கூட அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன்டா, நம்மள மாதிரி எங்க ஏஜ்ல ஒரு பொண்ணு வரும்னு சொல்லிட்டு. டேய் எப்படிடா நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்றாரு. அதான்டா என் ஏஜுக்கு அந்த மாதிரி பொண்ணு நினைச்சேன். வரும்டா வரும். பணக்காரங்க பொண்ணுனா அது பொண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, ஆன்ட்டியே கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கானுங்களா. அப்போ 2 பேரும் திரும்பும்போது அப்போ உள்ள இருந்து மறுபடியும் இன்னொரு பொண்ணு வருது. அந்த பொண்ணை பார்த்த உடனேயே வீக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்களா. அப்போ ஜேகேவோட ஷோல்டரில் கையை போட்டு, டேய் ஜேகே நம்ம இங்கேயே இருக்கலாமே அப்படின்றாங்களா. ஜேகே பார்க்குறாரு, என்னடா இப்போ தான் போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இருக்கலான்னு சொல்கிற அப்படிங்கும்போது ஜேகே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு, இதுக்கு தான் நீ இங்கே இருக்கணும்னு சொல்கிறியா அப்படின்றாங்களா. உன் வேலையை ஃபஸ்ட்டு இங்கே காமிக்காதடா, ஒழுங்காயிரு அப்படின்றாங்களா. அதை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்றாங்க. தென் இப்போ இவங்களோட லக்கேஜ்லாம் இருக்கும் இல்லையா, இதை எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. இருக்கார்ல அதான் ஆர்வமாக வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. நானே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், என் மேலே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு உள்ளே போகுது. நீ இங்கே இரு, நீ உள்ளெல்லாம் வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்களா. அப்போ அந்த பொண்ணுக்கிட்டே போய் வேலை காட்டுறாரு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணு இப்படியே முறைக்குது. கேட்க லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு. இவன் ஏன் இப்படியே இருக்கான், எல்லா பொண்ணுங்க கூடயும் பேசிட்டு எனக்கு கோவமாக வருது அப்படின்ற மாதிரி. இப்போது ஜேகே அந்த ஃப்ரெண்டு எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த இன்னொரு பொண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு வீயை பார்க்குது. பட் வீ கண்டுக்க மாட்டேங்கிறாரு. வீ ஃபுல்லாக அந்த பொண்ணவே தான் பார்த்துட்ருக்காங்க. அதான் இப்போ நியூவாக வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணை மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க. இதனால் அந்த பொண்ணுக்கு செம்மையாக கோவம் வருது. இவன் என்ன இப்படி பண்ணுறான், ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட தானே வந்து பேசினான், இப்போ அந்த பொண்ணை போய் பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி கோவம் வருது. இதனால் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு தப்பாக பண்ண ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை பார்க்கக்கூடாது, வீக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வந்துச்சுன்னா எப்படியோ நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எப்படியோ இவன் வந்து கஷ்டப்படுவான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை சேர்த்து வைக்கிற மாதிரி நிறைய வேலை பார்த்து விடுதா. பட் இப்போது என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம வீயை வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா வீ எப்போ பாரு இப்படியே பண்ணிகிட்ருக்காரா, அதனால இந்த நியூ அந்த பொண்ணுக்கு தென் இப்படியே ஒர்க்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கா. இப்போ நம்ம வீ என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் மாதிரி கீழே பார்க்குறாரு. அந்த லெட்டரை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் வந்துட்டு மாடிக்கு வா அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ இப்போ நம்ம வீ என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு தான் நம்மளை கூட்டிருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமும் மாடிக்கு போகிறாரு. பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு நிற்கிது. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குதா. இல்லை நீ தானே என்னை கூப்பிட்ட, அதனால தான் அப்படின்றாங்களா. அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்ல வரதுக்குள்ளே ஜேகே கூப்பிட்டுறாங்க. ஸோ உடனே கீழே இறங்கிடுறாங்க. நம்ம வீ இந்த மாதிரி வேலையே பண்ணிகிட்ருக்காரா. இதனால் ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. வீ தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஜேகே அவரோட காலில் கயிறு மாதிரி கட்டி விட்டு எங்கேயும் போகக்கூடாது அந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்காரா. இதை நம்ம வீ பார்த்துட்டு, டேய் நீ என்னவே கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறியா, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கு போக பார்க்குறாரு. அதான் நம்ம வீ அப்புறம் வீயோட அந்த இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களும் சேர்ந்து அந்த பொண்ணு கூப்பிட்ருக்கோம். பட் வீயால் பேசியிருக்க முடியாது இல்லையா, இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இங்கே பாருடா, நான் உள்ளே போகிறேன், அந்த பொண்ணுக்கிட்ட பேச போவேன், அதுக்குள்ளே யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவேன், சவுண்டு கூட நான் வேகமாக வந்துடுறேன் அப்படின்றாங்களா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுமே நிற்கிறாங்க. பட் இந்த டைம் ஆள் வரும்போது அவருக்கு ஒரு வாய்ஸ் எதுவுமே கொடுக்க வர மாட்டேங்குது. ஸோ அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு எந்திரிச்சிருதா. வீ பார்க்குறாரு, அந்த பொண்ணுமே பார்க்குது, கத்த ஆரம்பிச்சிருது. வீ வந்துட்டு பார்க்குறாரு, ஏன் கத்தாதன்னு சொல்லிட்டு. இதனால் பயத்தில் 2 பேருமே ஓடி போயிடுறாங்களா. ஜேகே பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீ இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு அலையிறானே அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுதான். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம சித்தப்பா இருக்கார் இல்லையா, எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஜேகே கிட்ட பழைய இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பெயிண்ட்லாம், அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு இதெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கும்போது, எப்படி கையில் தான் அப்படின்றாங்களா. ஸோ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்களா, அதுவும் பொறுமையாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இதை சித்தப்பா பார்த்துட்டு, பார்த்து சவருக்கு வலிக்க போகுது, வேகமாக தொடடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி திட்டி விட்டுறாங்களா. நம்ம வீ பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் எங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கா, நீங்கள்லாம் போயிட்டு இப்போ இவங்க பெயிண்ட்லாம் க்ளீன் பண்ணுறாங்கல்ல, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளெல்லாம் ஆணிலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல, அதை போய் கலட்டி விடுங்க அப்படின்றாங்களா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. பின்னாடியே இவங்களும் போகிறாங்க. டேய் நீ எங்கடா போகிற, நீ இங்கே வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. என்னவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே வராங்க. இல்லைடா நான் அவனை கூப்பிட்டு போங்கடா அப்படின்றாங்களா. இப்படியே பண்ணிகிட்ருக்கோம், கோவம் வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த டேக்குக்கோட இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க மேலே போயிட்டு ஆணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது சுற்றியெல்லாம் அப்படியே சித்தப்பா தலையில் விழுந்துருது. இதனால் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வீக்கு லைட்டாக சிரிப்பு வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, டேய் ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா சித்தப்பாவை க்ளோஸ் பண்ணி விட பார்க்குறேன் அப்படின்றாங்களா. நான் இல்லைடா சித்தப்பா தலையில் தெரியாமல் விழுந்துருச்சு அப்படின்றாங்களா. டேய் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கும்போது கரெக்டாக தண்ணி எடுத்துகிட்டு வாடா அப்படின்றாங்களா. பட் அங்கே இன்னொரு பையன் என்ன பண்ணுறானா, வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. டேய் இதில் எடுத்துகிட்டு வர நல்ல தண்ணியை எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி துரத்தி விடுறாங்க. தென் இப்போ எல்லாருமே வந்துட்டு எழுப்பி விட்றாங்களா. டேய்
நீங்களாம் சேர்ந்து என்ன க்ளோஸ் பண்ண தானே பார்க்குறீங்க அப்படின்றாங்களா. சித்தப்பா இல்லை சித்தப்பா அப்படின்றாங்களா. சரி நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், போங்க போய் ஒழுங்கா போய் அங்கே உட்காந்துருங்க அப்படின்றாங்களா. நாங்கள் இப்போ என்னதான் பண்ணுறது, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் 3 பேரும் போயிட்டு வெளியே உட்காருங்க, ஏதாவது பண்ணீங்க உங்களை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சித்தப்பா துரத்தி விட்டுறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, செம்மையாக போர் அடிக்குது. ஸோ அங்கே இருப்பாங்க இல்லையா, அதான் அந்த பணக்கார வீட்டில் அவங்க வந்துட்டு, என்ன நீங்கள் மட்டும் வேலை செய்யாமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எங்களை தான் சித்தப்பா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கை கிட்ட மறுபடியும் ஒரு லெட்டர் கிடக்கு. என்னடா லெட்டர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா மறுபடியும் அதே தான், நம்ம அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, வர சொல்லி போட்டிருக்கு. என்னடா இவ வர சொல்லி கூப்பிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட காட்டுறாங்க. ஜேகேக்கு இன்னுமே ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் வேலை பண்ணாதடா அப்படின்றாங்களா. டேய் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்குமே அவளை பிடிச்சிருக்கு, ஸோ எப்படிடா விட சொல்கிறியா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. என்னவோ பண்ணு அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி கோவமாக திரும்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கா. கொஞ்ச நாளில் அப்புறம் அந்த பொண்ணு 2 பேத்துக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த விஷயம் மேரேஜ் வரைக்குமே போயிருதா. இதனால் ஜேகேக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அந்த இன்னொரு பொண்ணு இருக்கு இல்லையா, அதுக்குமே கோவம் வருது. இவங்களுக்கு மேரேஜ் நடக்க போதில்ல அப்படின்ற மாதிரி டேக்குக்கு 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம எப்போ பாரு ஜேகே பின்னாடியே சுற்றிட்டு அலைவார்ல, இதை அந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் வந்து லவ் பண்ணுறாரு இல்லையா, அந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவன் எப்போ பாரு அவன் பின்னாடியே சுற்றிட்டு அலைகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் நம்ம ஜேகே வந்துட்டு வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாருமே வீட்டில் பேசி இதுக்கப்புறம் மேரேஜுக்குமே ஒத்துக்கிறாங்களா. இப்போ இந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, கரெக்டாக மேரேஜ் நடக்கும்போது ஸ்டார்டிங்கில் இப்போ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அதான் ஜேகே ஒன் சைடாக லவ் பண்ணல நம்ம வியோட சிஸ்டர், அந்த பொண்ணு வந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுது, எனக்கு வந்து இவனை பிடிச்சிருக்கு, நான் இவன்கிட்ட சொல்கிறேன், இவன் வேணாம் வேணான்னு என்னை ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்றாங்களா. அப்போ நம்ம ஜேகே இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்கிறாரு, ஏன்டா இப்படி அவனை ரிஜெக்ட் பண்ணுற, அவளுக்கு தான் அவனை பிடிச்சிருக்குல்ல, உனக்குமே அவளை பிடிச்சிருக்குல்ல அப்படின்றாங்களா. இல்லை இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், வியோட தங்கச்சி, என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்றாங்களா. சரி இப்போ வியோட தங்கச்சியா இல்லைனா நீ மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம விஜய்க்கு வந்து எதுவுமே சொல்லாமல் போயிடுறாரு அங்கேருந்து. பாருங்க இவன் இப்படி தான் பண்ணுறான், அவனுக்குமே என்ன பிடிச்சிருக்குல்ல, இல்லை அவனுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுவான், ஆனால் என்ன எதுவுமே சொல்லாமல் போகிறான், அது ஒரு விலையோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமோன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறானோ என்னவோ அப்படின்றாங்களா. பட் நம்ம ஜேகே வந்துட்டு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு வியை ரொம்பவே பிடிக்கும், நான் அவனை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் இன்னொரு பொண்ணுங்க கூட பேசும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதே தான் இப்போ மேரேஜ் நடக்க போகுது, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காரா. இப்போ கரெக்டாக அந்த மேரேஜ் நடக்கும் இல்லையா, அந்த டேயுமே வருது. நம்ம ஜேகே வந்துட்டு அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிட்டு வேலை செய்கிறது, இது எல்லாத்தையுமே கல்யாணம் ஆக போகுது இல்லையா, அந்த பொண்ணு பார்க்குது. அந்த பொண்ணு நம்ம ஜேகேவை தனியாக கூப்பிட்டு, இங்கே பாரேன், இனிமே நீ கூட இருக்காத, நீ கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அப்புறம் நீ எங்கள் மேரேஜில் இருக்கக்கூடாது, நீ எங்கள் மேரேஜில் இருந்தனா நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன், இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக திட்டி விட்டுருதா. இது நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. ஸோ என்ன பண்ணுறாரு, நம்ம ஹாப்பியாக இருந்தால் போதும், அவனுக்கு பிடிச்ச லைஃப்பை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இவங்க வந்து போயிட்டாங்களா, வியுமே தொலைவுறாரு, எங்கே நம்ம ஃப்ரெண்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வியோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜேகே இங்கே இல்லைண்ணா அப்படின்றாங்களா. எங்கே போனான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தெரில, அவன் போயிட்டான் அப்படின்றாங்களா. இப்போ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லுது, நான் தான் ஜேகேவை இங்கேருந்து போக சொல்லிட்டேன், எனக்கு அவனை பிடிக்கல, அவன் இருந்தால் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிதான். இதனால் ரொம்ப கோவம் வருது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி அவனை போக சொல்லுவேன், அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ முக்கியம் தெரியுமா, அவன் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கலானா, கண்டிப்பாக அது முடியவே முடியாது, யாராலையுமே அது முடியாது அப்படின்றாங்களா. இந்த டைம் ஜேகே என்ன பண்ணுறாரு, ஜஸ்ட்டு நம்ம லைட்டாக இருந்து பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காரு. இந்த டைமில் இருக்காங்க இல்லையா, நீ ஏன் அப்படி பண்ணுற, உனக்கு தெரியுமா சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு புதுசாக வந்தோம் நான் என் ஃபேமிலிலாம், அப்போது நான் நடந்து போயிட்டுருப்பேனா, அப்போ ஆப்போசிட்டில் இவனுமே வந்தான். அப்போ தான் அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவனுக்கு ஒரு குட்டி தம்பி இருந்தான். அவனுக்கு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. அவனுக்கும் ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். அவன் தான் எல்லாமே. அவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருப்பான். இவன் கூட இன்னொரு ஃப்ரெண்டுமே இருப்பான். அவன் தான் இவன். இப்படி இருக்கும்போது எனக்கு அவனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. ஒரு டைம் என் பர்த்டே பார்ட்டிக்கு எங்கள் அம்மா வர வச்சுருந்தாங்க. அந்த டைம் இவன் வந்திருந்தான். இவன் தம்பி கூட ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா, அது வெடிக்கும்போது நான் வேணும்னே அவன் மேலே ஒரு டைம் தூக்கி போட்டேன். இந்த அளவுக்கு நாங்கள் ரொம்பவே எனிமீஸ் மாதிரி இருப்போம்.
பட் ஒரு டைம் என்னாச்சுன்னா, என் தங்கச்சி தண்ணிக்குள்ளே விழுந்து சாகிற நிலைமையில போயிட்டா. இவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் காப்பாத்துனான். எனக்கு அப்போலேருந்தே இவனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இவன், நான், அப்புறம் என் ஃப்ரெண்டு, நாங்கள் 3 பேருமே ஒன்றா தான் சுற்றுவோம். எங்கே போனாலும் ஒன்றா தான் இருப்போம். அப்போலேருந்தே எனக்கு இவனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு ஒரு குட்டி தம்பி இருப்பான்ல, அவனை விட ஏன் கூட க்ளோஸாக இருக்க ஆரம்பித்தான். ஒரு டைம் நான் இவங்க வீட்டுக்கு போனேன். கையில் ஒரு குட்டி பொம்மை எடுத்துகிட்டு அவன் தம்பிக்கு போய் கிஃப்ட் பண்ணேன். அவன் தம்பிக்கிட்ட நான் சொன்னேன், "இதை நான் உனக்கு கொடுக்குறத நீ இதை பத்திரமா வச்சுக்கணும், யாருக்குமே கொடுக்கக்கூடாது, சேஃப்டியாக வச்சுக்கோ" அப்படின்ற மாதிரி சொன்னான். அவன் என்ன தெரியுமா பண்ணான், ஓடி போயிட்டு இந்த பொம்மை சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டான். பட் அந்த டைமில் அவன் இருக்கிறது கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் என் ஜேகே ஃபுல்லாக தொலைவ ஆரம்பித்தான், தம்பியை காணோம் காணோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்களுமே ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே தொலைவ ஆரம்பித்தோம். பட் 3 நாளைக்கு அப்புறம் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சுது. அப்போ தான் ஜேகே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே அவன் தம்பி கிடந்தான். நான் கொடுத்த அந்த பொம்மையை வச்சுட்டு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அழுதேன். யாருக்கிட்டேயுமே நான் சொல்லக்கூட இல்லை, அவ்வளோ அழுதேன். அவன் தம்பி சாகிறதுக்கு காரணம் நான் தான். அதுக்கப்புறம் அவனை தனியாக விடவே கூடாதுன்னு நினச்சான். அவன் கூட தான் நான் ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன். இப்படி ஒரு ஃப்ரெண்டை நீ எப்படி விட சொல்கிற அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா. இதை எல்லாத்தையுமே கேட்ட நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அழுதுகிட்டே அவ்வளோ ஒரு கோவத்தோட வந்து வியோட ஷர்ட்டை பிடிச்சி, "உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், எதுக்கு என் தம்பியை கொன்ன, எல்லாம் ஒன்னால தான்" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. ஸோ அங்கே இருக்க எல்லாமே தடுக்க வராங்க. ஜேகே என்ன பண்ணுற, அவன் தெரியாமல் தானே பண்ணான் அப்படிங்கும்போது, தெரியாமல் ஏன் தம்பியை கொண்டிருக்கான் அப்படின்றாங்களா. அவன் அடிக்கும்போது நம்ம எதுவுமே சொல்லவே இல்லை, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அவன் என் மேலே இருக்க கோவத்தை அப்படி காட்டுறான், நீங்கள் அவனை தொடக்கூட கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதனால அங்கே இருக்க எல்லாமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜேகே பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு, எல்லாம் ஒன்னால தான், இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத, நீ என் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்களா. இது நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. வீக்கு மனசே உடஞ்சி போயிருது. தென் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேறு இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எல்லாமே என்னால் தான், நான் இப்படி பண்ணாமல் இருந்திருந்தா அவன் என்னை விட்டு போயிருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரா. அந்த பொண்ணு சொல்லுது, "இல்லை, உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, அதான் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இல்லை என் மேலே தான் எல்லா தப்பும்" அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் ஜேகே விட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜேகேவை தொலைவுறாங்க. பட் ஜேகேவை கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜேகே வந்து இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருதா. இதை கேட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, ஜேகேவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பார்க்க போகிறாரு. பட் நம்ம ஜேகே இருக்கார் இல்லையா, அங்கே அந்த வீட்டிலேருந்து நடந்து வெளியே வந்துட்டுருக்காரு. இதை நம்ம பார்த்துடுறாரு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக போகிறாரா. பட் ஜேகே வந்துட்டு, "எவ்வளோ தைரியம் இருந்தா நீ திருப்பி என்னை பார்க்க வருவ, உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், நீ ஏன் இப்படி பண்ணுற, என் பின்னாடி வராது" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. வியுமே பின்னாடி போகிறாரா. ஜேகே நில்லு நில்லுன்னு சொல்லி கத்துறாங்க. இல்லை, நான் இவனை திரும்பி பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. பட் இந்த டைமில் நம்ம இருக்கார் இல்லையா, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அப்படி சொல்லிட்டு இப்படி லைட்டாக திரும்புறதுக்குள்ள அங்கேருந்து வேகமாக அந்த காரை அப்படியே நம்ம அடித்து போட்டுருது. பட் நம்ம ஜேகே இருக்கார் இல்லையா, நிற்க தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம இருக்கார் இல்லையா, அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகி மயங்கிடுறாரு. ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. அவர் மயக்கத்தில் கூட ஜேகேன்னு புலம்பிகிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்களா. இதுக்கப்புறம் நம்ம ஜேகே இருக்காங்கல்ல, அவங்க மிலிட்ரி கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக இப்போ நம்ம ரொம்ப வருஷம் கழித்து நம்ம இருக்கார் இல்லையா, அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இன்னுமே இருக்கார், கோமா ஸ்டேஜில் இருக்கார். எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஏன் வியோட கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பட் நம்ம எழுந்திருக்கவே இல்லை. எல்லாமே அழறாங்க, எல்லாமே பேசுகிறாங்க. பட் யாரையுமே எந்த ஒரு இதுவுமே எல்லாமே கேட்குறாங்க. பட் எழுந்திருக்கவே இல்லை. ஃபுல்லாகவே அவருக்கு அந்த இது இருக்கு இல்லையா, ஜேகேவோட மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம ஜேகே இருக்கார் இல்லையா, ரொம்ப வருஷம் கழிச்சு சரி எல்லாமே பார்க்கலாம், அவனுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி வராங்க. ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அதான் டேக்கு கூட இன்னொரு ஃப்ரெண்டு, "வாடா, எப்படி இருக்க ஜேகே" அப்படின்ற மாதிரி சொல்லி ஹக் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம ஜேகே இருக்கார் இல்லையா, கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. "சரி வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நீ இன்னும் பார்க்கலல்ல, வா பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் எல்லாமே இருக்காங்க. வியோட ஃபேமிலி, அப்புறம் வியோட அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அப்புறம் நம்ம சிஸ்டர் எல்லாமே இருக்காங்களா. அந்த சிஸ்டர் வந்து ஜேகேவை பார்த்தோன்னேயே அழுக ஆரம்பிக்குது. "நீங்கள் வந்துட்டிங்களா" அப்படின்ற மாதிரி. தென் ஜேகே இருக்கா இல்லையா, உள்ளே போயிட்டு பார்க்கலான்னு போகிறாரா. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பார்க்குறாங்க, அப்படியே படுத்திருக்காரு, கொஞ்சம் கூட அசையவே இல்லை.
இதில் வியோட கசின் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஜேகேவை பார்த்தோன்னே செம்மையா கோவம் வருது. எப்படிடா நீங்கள் வரலாம், உன்னால தான் எல்லாம் ஆச்சு, இப்போ பாரு என் வி எப்படி கிடக்கான்னு சொல்லிட்டு, உன்னால தான், நீ எதுக்கு திருப்பி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு எதுவுமே அடிக்க மாட்டேங்கிறாரு. ரீசன் என்னன்னா, என்னால் தானே வி எப்படி ஆயிட்டான், வியே அப்படி இருக்கும்போது நான் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால விட்டுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அடி வாங்கிட்டு நம்ம வி பக்கத்தில் வந்து விழுறாங்களா, அப்போ ஜேகேவோட கண் தண்ணி இருக்குல்ல வி மேலே படுது. டக்குன்னு நம்ம வி முழிச்சிக்கிறாரு. அவன் திருப்பி அடிக்கும்போது அப்படியே வியை கை பிடிச்சிடுறாரு கசினோட கையை. திருப்பி எழுந்து அப்படியே கத்திட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாராம். ஜேகேக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், என்னடா எழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு, இனிமே எங்களுக்குள்ள நீ வர வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகேவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம வி. ஜேகே நீ திரும்ப வந்துட்டியா, என்னை மன்னிச்சிரு, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்றாங்களா. ஜேகே வந்து சொல்கிறாரு, இல்லை நானும் ஒன்று இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்களா. அங்கே இருக்க எல்லாமே சிரிக்கிறாங்க. பட் ஜேகே இருக்கார் இல்லையா, இந்த டைம் சொல்கிறாரு, இதுக்கப்புறமும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னை விட்டு நீ ஒவ்வொரு பொண்ணுங்க கூட பேசும்போதும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல, இதுக்கப்புறமும் சொல்கிறேன் என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, நீ எனக்கு வேணும் வி அப்படின்றாங்களா. நம்ம வி இருக்கார் இல்லையா முழிக்கிறாரு, என்னடா இவெல்லாம் சொல்லிவிட்டா அப்படின்ற மாதிரி. நம்ம வி இருக்கார் இல்லையா, அவருக்குமே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நம்ம வீக்குமே ஜேகேவை பிடிக்கும். ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு, எனக்குமே ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜேகே, நான் எப்போ தெரியுமா லவ்வை ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், நீ என்னை விட்டு போகும்போது நான் உன்னை ஜேகே ஜேகேன்னு சொல்லி கத்துனேன், நீ என்னை திரும்பி கூட பார்க்காம போயிட்டியா, அப்போ எனக்கு பயமாயிடுச்சு, அப்புறம் கார் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன், ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஃபுல்லாக இருந்த எல்லா ஞாபகமுமே நீ மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருந்த. அப்போ தான் நானே என்னோட லவ்வை ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே திரும்பிட்டு நான் இவனை தான் லவ் பண்ணுறேன், இவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வி சொல்கிறாங்களா. ஜேகேக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, டேய் ஃப்ரெண்டுன்னு நினச்ச என்னடா இப்படி பண்ணுறீங்க, யார் சொன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு, நாட் ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி சொல்கிறாரா. இப்போ நம்ம வி இருக்கார் இல்லையா, கொஞ்சம் நார்மலாகிறாரு. இப்படியே கொஞ்சம் நாள் போகுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வி அப்படியே க்யூர் ஆகி 2 பேரும் நம்ம எங்கேயாவது போகலாமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து போயிட்டுருக்காங்களா. நடுவில் ஒரு சோளக்காடு மாதிரி இருக்குது, அதை பார்க்குறாங்க. நம்ம இதுக்குள்ளே போகலாமா அப்படின்ற மாதிரி வி கேட்குறாரு. கண்டிப்பாக அப்படின்றாங்களா. நம்ம ஜேகே இருக்கார் இல்லையா, அவர் கையில் ஒரு சோளத்தை பிச்சு, இந்தா இது உனக்கு தான், ஐ லவ் யூ அப்படின்றாங்களா. நம்ம வி இருக்கார் இல்லையா, ஜேகேவை பார்த்துட்டு, நான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. டேய் அப்படின்றாங்களா. நீ சொல்ல, நான் உன்கிட்ட கேட்குறது இதுதான் ஃபைனல், நான் உன்கிட்ட மட்டும்தான் இது கேட்பேன், இனிமேல் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். ஓ ப்ராமிஸாவா, உண்மையாவா, என்கிட்ட தவிர வேறு யார்ட்டையும் கேட்க மாட்டல்ல அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்களா. நான் தான் ஒன்று லவ் பண்ணிட்டாச்சே, நீ தானே என்னோட லவ், ஸோ இதுக்கப்புறம் நான் யாருக்கிட்ட கேட்க போகிறேன் சொல்லு அப்படின்றாங்களா. சரி கேட்காம இருந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோளக்கருதை பார்த்துட்ருக்காங்களா. என்ன நீ இதவே பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகே இருக்கா இல்லையா, வியோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணி விட்டுறாரா. நம்ம வி பார்க்குறாங்க, எனக்கு இது பத்தாது இன்னுமே வேணும்னு சொல்லிட்டு அவருமே கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்களா. கரெக்டாக அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்களா, டேய் எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்களா இது வரைக்கும் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம், இதுக்கப்புறம் அது கிடையாது, அதுக்கும் மேலே நாங்கள் லவ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியில் போகிறோம், அதுக்கப்புறமேட்டு தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றாங்களா. டேய் என்ன டீலில் விட்டு போயிட்டீங்கல்ல, நான் இங்கே தனியாக என்னடா பண்ணுறது, நீங்கள் இல்லாமல் வேற என்ன, சித்தப்பா கூட போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி வி சொல்கிறாரா. அதையும் தான் பார்த்துக்கிறேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கரெக்டாக டேக்குக்கு இருக்காங்க இல்லையா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போது அந்த சித்தப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கரெக்டாக அந்த ஒருத்தன் மயங்கி போனான் இல்லையா, அவன் இப்போ தான் நார்மலே ஆகுறான். பாஸ் இங்கே வாங்கலை உங்களை கிட்னாப் பண்ணிட்டானுங்களா, அந்த பசனுங்க திருப்பி வந்திருக்கானுங்க உங்களை கிட்னாப் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்களா. யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்த்தா கடைசியில் நம்ம டேக்குக்கு. என்னடா சொல்கிற, இவனுங்க என்ன கிட்னாப் பண்ணானுங்களா. ஆமாம் பாஸ், இவனுங்க 2 பேர் தான் உங்களை கிட்னாப் பண்ணது, பாருங்க மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்றாங்களா. அந்த சித்தப்பா இருக்கா இல்லையா சிரிச்சுட்டே, சரி விடுடா, இனிமேல் அவனுங்க கிட்னாப் பண்ணால் அவனுங்களை திருப்பி வேலை வாங்கி விட்டுறலாம் அப்படின்றாங்களா. யார் இங்கெல்லாம் வேலை பார்க்குறது, நாங்கள் கிளம்புறோம்ப்பா அப்படிங்கும்போது, சரி எங்கே எங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாங்களா. அவன் மாடியில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே போயிட்டு அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவர் அந்த இன்னொரு பொண்ணுக்கு ரூட்டு விட்டுட்ருக்காரு.
அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த வீட்ல ஒரு பொண்ணுட்ட கேட்டிருப்பார் இல்லையா? அந்த பொண்ணுக்கு ரூட் விட்டுட்டுருக்காரு. அந்த பொண்ணு திரும்பி கண்டுக்க கூட மாட்டேங்குது. "டேய்! நீ இப்படியே இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தனா, எப்படிடா ஒர்க் அவுட் ஆகும்? போய் பேசுடா" அப்படின்ற மாரி எடுத்து குடுக்குறாங்களா? நம்ம ஜேகே இப்படியே பார்க்குறாரு. நான் அந்த பொண்ண பார்க்கலம்மா. என் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணேன். அவன் எனக்கும் தான் ஃப்ரெண்டு. எனக்கு தோணுச்சுனா நான் பண்ண மாட்டேனா? உனக்கு இந்த மாரி லவ்லாம் செட் ஆகாது. நீ என்ன மட்டும் லவ் பண்ணு ஓகேவா? எனக்கு மட்டும் ஐடியா போடு. மத்தவங்களுக்கு குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரா? அது எப்படிடா நீ குடுப்ப நான் குடுக்கக்கூடாதா? இதோ இப்ப பாரேன் நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா, அப்படியே ஃப்ரெண்ட் முன்னாடியே பிடிச்சு கிஸ் பண்ணி விட்டுர்றாரா. இதனால ஃப்ரெண்ட் ஐயோ உங்க லவ்வ போய் அங்கிட்டு வச்சுக்கோங்கடா. ஏன்டா என் முன்னாடி வந்து காட்டுறீங்க? இந்த ஃப்ரெண்ட் சொல்றாங்க எப்படியோ ஒண்ணுடா. கடைசியில 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல. ஹாப்பியா இருங்க. அது எப்படிடா நீ இல்லாம? நீ தான்டா எங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்களா. தென் இவன் இருக்கா இல்லையா? நகரு நகரு இனிமே நீ உன்னை ஹக்லாம் பண்ணக்கூடாது. என்ன மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தேடி இழுக்கிறாங்களா. அந்த ஃப்ரெண்டு பாவமா பாக்குறாங்க. சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண போறாங்களா. ஜேகேக்கு வருது. அது எப்படிடா என்ன சொல்லிட்டு நீ மட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட நாட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேக் குக் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் இது என்ன மூவிங்கிறத கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன மூவின்னு. ஆர்மிஸ் அப்புறம் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.